ஐயோ, ஆபீசர் கடல்ல விழுந்துட்டாரு. உயிரோட இருக்காரான்னு தெரியலையே. ஐயா வாங்க, எல்லாரும் போய் காப்பாத்துறான். வேணாம் வேணாம், கடல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு. இப்ப கடலுக்குள்ள போறது ரொம்ப மடத்தனம். போங்க போங்க, இப்ப வேலையை பாருங்க. வாத்தியாரையா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறோம். ஜமீன்தார் சொல்றது நியாயம்தான். ஆனா ஒரு உயிரை காப்பாற்றணும்னா எந்த ஆபத்துக்கும் துணியறதுதான் மனுஷத்தன்மை. நாமெல்லாம் மனுஷங்க. கிளம்புங்க கிளம்புங்க. மண்ணின் மைந்த நீயடா, இந்த மண்ணே உந்தன் தாயடா. 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 தாயை வளர்த்த மண் இல்லாமல் தாய்ப்பால் உனக்கு ஏதடா. தாயை வளர்த்த மண் இல்லாமல் தாய்ப்பால் உனக்கு ஏதடா. அவன் பாடினா எல்லாரும் பாடுறாங்க, அவன் சொன்னா சொன்னதை கேட்கறாங்க. கேவலம் ஒரு வாத்தியார் அவன். மரியாதை, செல்வாக்கு, கௌரவம் எல்லாம் அவனுக்கு தான். நான் ஒரு ஜமீன்தார், என்ன ஒரு நாய் கூட மதிக்க மாட்டேங்குது. நானும் செல்வாக்கூட இருந்தவன் தான். வாழா போன புயல் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. புயல் தெரியாதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு புயல் அடிச்சுது. தனுஷ்கோடி கூட முழுகி போச்சு இல்ல. அப்பதான் எங்க தீவுக்கு இந்த கதியாச்சு. எல்லாரும் டவுனுக்கு ஓடி போயிட்டோம். எந்த டவுன்? பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி. லட்சுமி வா, ஐயாவுக்கு காஃபி கொடு. இந்த ஊர்ல போன் இருக்கா? கரண்டே இல்ல, போனுக்கு எங்க போறது? சாப்பாடு, காய்கறி, மளிகை, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை போட்ல வரும். கவர்மெண்ட் உங்களை கண்டுக்கிறதே இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்கு? அப்ப இப்படி ஒரு ஊர் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. பேப்பர் கொண்டுடா. இதோட அடுத்த வாரம் தான். சரி, போயிடுவா. பத்திரம்பா. போ. சரி. கடத்தல் மன்னன் டோனி மரணம். டோனி மார்க் ஜூபர் ஆண்டனி. நான் தான் அது. டோனி நீங்க? வணக்கையா. இங்க ராஜா மாதிரி இருந்தவன் நீ இப்போ பிச்சைக்காரன் நாய் ஆயிட்ட. நான் சொல்ற மாதிரி செய். அந்த வாத்தியாரை விட உன்னை பெரிய ஆளாக்கி காட்டுற. நான் என்ன செய்யணியா? சொல்லுங்க. என்ன வேணா செய்யற. நீ பொழைச்சுக்குவ. ஹலோ சார், டோனி கிட்ட இருந்து ஒரு நியூஸ். என்னது? டோனி கிட்ட இருந்து. டோனி கிட்ட இருந்தா? ஆமா, அவர் என்ன சாகல, உயிரோட தான் இருக்காரு. டோனி சார் சாகலையா? ஏய் வாங்க. எங்கயா இருக்காரு? இங்க பாண்டிச்சேரி பக்கத்துல சார். பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல எங்கயா இருக்காரு? தெற்குவாசல் தீவுல. உங்களை உடனே வர சொன்னாரு. எங்க இத பாருங்க. என்னது? பாவி, துரோகி, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ எங்க ஊர்ல இருக்க கூடாது. வெளியே போடா. எல்லாரும் வாங்க. நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இவன் ஒரு குற்றவாளி, கடத்தல்காரன், தேச துரோகி. இவனை உடனே போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியது நம்ம கடமை. வாங்க எல்லாரும் வாங்க. என்னடா பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னடா வேணும் உங்களுக்கு?
இந்த தீவு உன் கடத்தல் வேலைக்காகவா? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். யூ see, no government, no coastal guards, no police. என் தொழிலுக்கு ஏத்த இடம் இது. இடம் இல்லடா, எங்க உயிர், எங்க வாழ்க்கை, எங்க எதிர்காலம். ஏய் வாத்தியார, இங்க பா. நீ சொல்றது எல்லாரும் கேக்குறாங்க, நீ நான் சொல்றத கேளு. யார மிரட்டுற? என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க பிடிங்க, வாங்க வாங்க. லட்சுமி, வாடா, வா. சாதாரணமா சொன்னா கேட்க மாட்டேன்ல. எல்லாரையும் ஓட விடுங்கடா. பாரு, உன் வீட்டை பாரு. நீ ஆசையா கட்ட வீடு எப்படி எரிந்திருப்பாரு. நல்லா பாரு. இந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி கேளு. முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? குடுறாங்க. முடியாது நான் சொல்றேன். கடைசியா கேட்கிறேன். இப்ப சொல்லு, முடியுமா முடியாதா? முடியாதா? நீ என்ன பண்ணாலும் என்னால ஒத்துக்க முடியாது. முடியாதா? இன்னுமா நான் எதிர்த்து பேசுறேன்? இந்த டோனியை எதிர்த்தா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் காமிக்கிறேன். யூ bloody. Yes. சிவா, சிவா, உன் புள்ளல்ல, ஒரு புது ஐடியா. நீ பாசத்தை கொட்டி வளர்த்த புள்ள இப்ப இவன் கையாலேயே உனக்கு உயிரோட கொள்ளி வைக்க போற. சிவா, உங்க அப்பாவுக்கு கொள்ளி வை. சிவா, என்னென்ன இது? தினம் தினம் இதே கனவா? 20 வருஷம் ஆச்சு, இன்னுமா மறக்கல? மறக்க கத்துக்கடா. எப்படி மறக்க முடியும் அன்பு? 20 வருஷமா நெஞ்சுக்குள்ள பத்தி எரியிற நெருப்பு. அது அவ்வளவு சுலபமா அணைக்க முடியுமா? என்னாலேயே மறக்க முடியலையே, அவனால எப்படி மறக்க முடியும்? நடந்ததை நினைச்சு நினைச்சு அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ஆத்திரம் வருது. உடம்பு முழுக்க ஒரு வெறி வருது. கல்லு மண்ணு சுமந்து வீட்டு வேலை செஞ்சு தையல் மிஷின் ஓட்டி எங்களை வளர்க்க எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நான் மட்டுமா கஷ்டப்பட்டேன்? நம்ம சிவா படிக்க வேண்டிய வயசுல பட்டறைக்கு போனா, விளையாட வேண்டிய வயசுல வேலைக்கு போனா, 10 வயசுல குடும்பத்தையே தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டான். அவன் புள்ள இல்ல பிரியா, நான் செஞ்ச புண்ணியம். தோனி கிட்ட இருந்து தெற்கு வாசல் விட்டு அவங்க காலடியில போடுவேன். இது சத்தியம். ஐயோ, என்னடா நினைச்சுக்கிற மனசுல பெரிய ஹீரோவா நீ? ஐயா கொடுக்குற துட்டை வாங்கின்னு ஊட்ட எழுதி கொடுத்துட்டு போடானா மாட்டேன்னு உதரா விடுற? கொடுக்க மாட்டேன். உங்க அப்பா கூட சொல்லு, வாங்க ஊட்ட எழுதி கொடுக்க சொல்லு. இல்ல உங்க கையால உங்க அப்பனுக்கு உயிரோட கொல்லி வச்சிருவான். மார்க்கெட்ல அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கண்ணே. ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கோண்ணே. அண்ணா
அண்ணா அம்மாக்கு என்ன பிரியா? அம்மாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. ஹார்ட் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஹார்ட்டா? மனசுக்கு எதுவும் கஷ்டம் வராம பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. உள்ள இருக்காங்கண்ணா. என்னடா உம்முன்னு வர? டாக்டர் ஏதாவது பயம் காட்டிட்டாரா? பயப்படுற மாதிரி ஒண்ணு